வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, சில முக்கியமான அப்டேட்டோட தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்திருக்கேன். அதாவது வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் அதிகம் பேசினேன் அப்டின்னா வீடியோ லென்த் ஆயிரும். நம்ம வீடியோக்குள்ள டைரக்ட்டா போயிரலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, நம்மளோட ட்ரேவிஸ் ஸ்காட். அதாவது ட்ரேவிஸ் ஸ்காட்ட பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து WWE வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்காரு. ஆனாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் அப்டிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம இப்போ வந்து நம்மளுடைய எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து நம்முடைய ராக் வந்தார்ல. ராக் வர்றப்போ வந்து நம்முடைய ராக் கூட வந்து நம்மளோட ட்ரேவிஸ் ஸ்காட்டும் வந்திருப்பாரு. அது இல்லாம அ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தலாம் நம்முடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து அந்த இடத்துல பண்ணியிருப்பார். அது இல்லாம ரெசல்மனியா 41ல வந்து நம்முடைய ஜான் சினாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கிறப்ப, அதில ஒரு மெயின் ரோலா கூட நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதில மெயினான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய ட்ரேவிஸ் ஸ்காட்டுக்கும் நம்முடைய ஆர்-ட்ரூத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வந்து இப்போ வந்து போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம நம்மளுடைய ஆர்-ட்ரூத்த வந்து நம்மளுடைய ட்ரேவிஸ் ஸ்காட் வந்து இப்போ வந்து தாக்கி வந்து பேசியிருக்காரு. அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். அதாவது WWE என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, மனி இன் த பேங்க்ல வந்து நம்முடைய ட்ரேவிஸ் ஸ்காட்டும் நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாட போறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது வந்து அஃபிஷியலாவும் சொன்னாங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சா? இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, அது நடக்கவே இல்ல. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சிச்சுவேஷன் சரியில்ல அப்படிங்கிறதுக்காக, அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய ஜான்சனா, டிரைவிஸ் ஸ்காட் சேர்ந்து விளையாட வேண்டிய அந்த ஒரு டாக் டீம் மேட்ச வந்து நம்மளோட WWE வந்து தூக்கிட்டு, அந்த ஜான்சனாவோட அந்த ஒரு ஃபில்லப்பான ஒரு இடத்த வந்து யார நிரப்ப வச்சாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய லோகன் பால் இருக்காங்க. லோகன் பாலுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு டாக் டீமான ஒரு மேட்ச் தான் அந்த மனி இன் த பேங்க்ல நடந்துச்சு. அதாவது நம்முடைய லோகன் பாலும், ஜான்சனாவும் இணஞ்சு, நம்முடைய கோடி ரோட்ஸ் அந்த நம்முடைய ஜே உசோவும் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாண்டாங்கல்ல. அந்த இடத்துல கூட நம்மளுடைய WWE வந்து டிரைவிஸ் ஸ்காட்ட வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாரி இருந்தாங்களாம். டிரைவிஸ் ஸ்காட்ட கொண்டுட்டு வந்து, அதன் மூலியமா வந்து நம்முடைய ஜான்சனாவும், நம்மளுடைய லோகன் பாலும் அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ற மாரி தான் WWE வந்து ஒரு ஸ்கிரிப்ட்டா வச்சிருந்தாங்களாம். அவங்களோட ஓன் பிளானும் அதுதான். ஆனா, கடைசி நேரத்துல வந்து நம்முடைய அதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய WWE வந்து ஆர்-ட்ரூத்த ரிலீஸ் பண்ணி, திரும்பி அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணி, திரும்பி WWE வந்து நம்முடைய ஆர்-ட்ரூத் வந்து திரும்பி அகைன் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வந்தார். அது ரிட்டர்ன் வர்றதுக்கு கரெக்ட்டான ஒரு பிளேஸ் எது அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது நம்முடைய ஆர்-ட்ரூத் வந்து எந்த ஒரு ரெஸ்லருமே வந்து WWE ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வர்ற ஒரு ரெஸ்லர்லயே ஃபர்ஸ்ட் டைமா வந்து WWEல 7 நாள் தான் 7 நாள் 7 நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஆர்-ட்ரூத் திரும்பி அகைன் வந்து அந்த 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் ஸ்டார்ட் பண்றப்ப WWEக்குள்ள வந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு பிளேஸ் WWEக்குள்ள நம்முடைய ஆர்-ட்ரூத் வந்து ரிட்டர்ன் வராரு அப்படின்னு கேட்டா, இதுதான் கரெக்ட்டான பிளேஸ் அப்படிங்கிறனால, அந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய ஆர்-ட்ரூத்தோட ரிட்டர்ன வந்து நம்முடைய WWE வந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்கல்ல. அதாவது ஆர்-ட்ரூத்தோட அதாவது நம்ம ஆர்-ட்ரூத் ரிட்டர்ன கொண்டு வந்ததுனால, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிரைவிஸ் ஸ்காட்டோட ரிட்டர்ன கொண்டுட்டு போய் குடுக்கக்கூடாது. அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா மாறிடும். அந்த இடத்துல வந்து நம்முடைய ஆர்-ட்ரூத்தோட அந்த ஒரு ரிட்டர்ன வந்து WWE அதாவது WWE ஃபேன்ஸ் பேச மாட்டாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்த அதாவது டிரைவிஸ் ஸ்காட்ட வச்சு தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த இடத்துல வந்து நம்முடைய டிரைவிஸ் ஸ்காட்டோட அந்த ஒரு ரிட்டர்ன வந்து அந்த ஒரு மனி இன் த பேங்க்ல அந்த ஒரு டாக் டீம் மேட்ச்ல கொண்டுட்டு வந்து நம்மளோட WWE வந்து டிரைவிஸ் ஸ்காட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கல அப்படிங்கிற மாரி இப்போ வந்து WWE சொல்லியிருக்காங்க. அதனால அதாவது என்னோட ஒரு வாய்ப்ப வந்து ஆர்-ட்ரூத் என்கின்ற ரான் கில்லிங் அப்படிங்கிறவர் வந்து பறிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்மளுடைய டிரைவிஸ் ஸ்காட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்பவும் ஒரு வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து AEW பக்கம் நம்முடைய ஜான் மாக்ஸ்லே பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜான் மாக்ஸ்லே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "பீப்பிள் கால் தீம் சேவிங் த பெஸ்ட் ரெஸ்லிங் இன் த வேர்ல்ட் தட் இஸ் த பிகாஸ் ஐ ஃபிச் அது சிச் ஐ எம் எ மோர் தென் வாட்." அதாவது நான் வந்து இருக்கேன் அப்படின்னா, நான் தான் ஒரு பெஸ்ட் ரெஸ்லர் இன் இந்த வேர்ல்டு. அதாவது இந்த உலகத்திலேயே நான் தான் ஒரு பெஸ்ட் ரெஸ்லர் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம நான் இப்போ AEWல இருக்கேன்னா, நான் தான் AEWல இருக்கிறதுலயே ஆல்மோஸ்ட்லி வந்து நான் நம்பர் 1 ரெஸ்லர் நான் தான். ஒரு டாப் 1 பொசிஷன் ரெஸ்லர் நான் தான் அப்படிங்கிற மாரியும் இப்போ வந்து நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி இப்போ வந்து சொல்றாரு. இத பத்தி ஒரு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆனாலும் அது இல்லாம இப்போ வந்து அவர் தான் நம்பர் 1 டாப் 1 ரெஸ்லர் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்மளுடைய நம்பர் 1 வேர்ல்டுலே அவர் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜான் மாக்ஸ்லி வந்து இப்போ வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டே கதை பக்கம் வந்தோம் அப்படின்னுட்டா, அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணார்ல, அதாவது நம்முடைய எட்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணார்ல, எட்ஜ் ஸ்டார்ட் பண்ணி அந்த எட்ஜை வந்து நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே, டேமியன்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய
ஃபின் பேலர், அதுக்கப்புறம் நம்முடைய டாமினிக் ஸ்டோரி இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அப்போ இருக்க ஒரு கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து இவங்க எல்லாருமே சாம்பியனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து யாருமே சாம்பியனா இல்ல. அதாவது ஒருத்தர் சாம்பியனா இருந்தா மத்த எல்லாருமே வேஸ்ட்டா தான் இருப்பாங்க. இல்ல ஒருத்தர் இருந்தாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. மத்த எல்லாம் வேஸ்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து இதுல இருக்க ஆல்மோஸ்ட் இல்ல ஜட்ஜ்மெண்டே அப்படின்னு சொல்ற இதுல எல்லாருமே வந்து இப்போ வந்து கரண்ட் சாம்பியனா எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து தற்போதைய ஜட்ஜ்மெண்ட்ல இருக்க நம்முடைய ஃபின் பெலரா இருக்கட்டும், இல்ல ஜேடி மெக்கன்டரா இருக்கட்டும், அது இல்லாம நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோவா இருக்கட்டும், அது இல்லாம ராக்சன் பேரிஸா இருக்கட்டும், அது இல்லாம நம்முடைய ரக்கில் ராக்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து கரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனா இப்ப இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரியன் கிராஸ பத்தி ஒரு அப்டேட். அதாவது நம்மளுடைய கேரியன் கிராஸோட அந்த ஒரு WWEயோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஆகஸ்ட் மந்தோட முடிவு வரப்போகுது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்முடைய WWE தரப்புலேருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் சொல்லல. அது இல்லாம நம்முடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து அதாவது அவரோட 6வது குழந்தை வந்து இப்போ வந்து பொறந்திருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து இப்போ வந்து 6வது குழந்தை வந்து இப்போ பொறந்திருக்கு. அதுக்கு உங்களோட தரப்புப்படி ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கங்ராஜுலேஷன் சொல்லுங்க. நான் என்னோட தரப்புலேருந்து நான் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கங்ராஜுலேஷன் சொல்றேன். AEW ரெஸ்லரான தென் ஹவுசஸ் அதாவது இவர் வந்து AEWயோட ரெஸ்லர் தான். தம்பி, அண்ணா என்னான்னு வேணாலும் சொல்லிக்கிறேன். ஆனா இவரோட பேர் வந்து சத்தியமா எனக்கு வந்து வாயில சத்தியமா எனக்கு நுழையவே இல்ல. நான் தனுஷ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு அவர் பேர் தெரிஞ்சா சத்தியமா சொல்லுங்க. எனக்கு சத்தியமா அவரோட பேர் வந்து என்னால வந்து உச்சரிக்கவே முடியல. சரிங்களா? அதனால மன்னிச்சுக்கங்க. ஆனா இவர பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். அதாவது இவரு வந்து AEWல ஒர்க் பண்ற ரெஸ்லர் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம இவர் வந்து ஒரு ஃபைட்டிங் சொல்லலாம். அதாவது இவருக்கு வந்து எல்லா விதமான திறமைகள் இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்முடைய R-Truth இருக்காருல்ல. அதாவது இப்போ நம்ம R-Truth அது சேம் டு சேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது WWEல வந்து R-Truth அப்படின்னா AEWல வந்து இவரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நம்ம R-Truth இருக்காருன்னா அவர் ஃபைட்டிங்கும் பண்ணுவாரு, காமெடியும் பண்ணுவாரு. அது இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த பண்ணுவாரு. அதே மாரி தான் இவரும். இவரு வந்து இப்ப AEWல இருக்காருன்னா, AEW வந்து இவரோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. அதனால இவரு வந்து அகைன் வந்து WWEக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப வந்து சொல்லப்படுது. அது இல்லாம இவரு வந்து சொல்லியிருக்காரு, என்னோட கான்ட்ராக்ட் வந்து WWEல அதாவது AEWல முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து நான் அடுத்தது தான் நான் எங்க போக போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால இப்ப இவர வந்து நம்முடைய WWE வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து R-Truth வந்து ஒரு வில்லனா மாறிட்டார். அதனால அவர் வந்து காமெடி ரோல் வந்து WWEல பண்ண மாட்டார். அதனால இவர வச்சு திரும்பி WWEல இருந்து ஒரு காமெடியான ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து WWE ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால இருக்காங்களா? ஒருவேளை இவரு வந்து WWEக்கு வந்தா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நண்பா. ரோமன் ரெயின்ஸோட ஒரு சின்ன ஒரு அப்டேட். அதாவது WWE இஸ் மேக்கிங் பிளேஸ் டூ ஹாஸ்டன் ரோமன் ரிட்டர்ன் சூன். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து நீங்க எப்ப இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நான் கேட்கிறேன். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து எங்க, எப்ப, எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்? அதாவது இப்போ வந்து நான் 3 விஷயத்த சொல்றேன். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து சம்மர் ஸ்லாம்ல இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போற ஸ்மாக் டவுன்ல இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல ரால இருந்தா நல்லா இருக்குமா? இதுல 3 பிளேஸ்ல வந்து எந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தா நல்லா இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. ரோமன் ரெயின்ஸோட 6வது குழந்தை. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஏற்கனவே 5 குழந்தைங்க இருக்கு. இது வந்து 6வது குழந்தை. அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து பெண் குழந்தை. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ட்வின்ஸு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குழந்தை. அதுக்கப்புறம் 2 ட்வின்ஸு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 6வது வந்து ஒரு சிங்கிள் குழந்தைய வந்து இப்போ உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து பெற்றிருக்காரு. தமிழ் சினிமாலேயே நம்மளுடைய உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ண அந்த அவதாரத்தை விட நம்மளுடைய WWE நம்முடைய பால் ஹியூமன் பண்ண அவதாரம் தான்யா எக்கச்சக்கமா இருக்குது. அதாவது ஒரு காலத்துல வந்து அதாவது சிஎம் கூட வந்து இருக்கிறப்ப வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாரி இருந்தாரு. அதே நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட போறப்போ வந்து அட்வொகேட்டா இருந்தாரு. அதே இப்போ வந்து ட்ரைபல் சீஃப்ட்ட வரப்போ வந்து வாய்ஸ் மேனா இருந்தாரு. அதே திரும்பி இப்போ வந்து நம்மளுடைய சத்ருகன் சார் இருக்கப்ப என்ன ஒராசிலோ என்னமோ சொல்றாங்க. அதான் எனக்கு புரியல. நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதத்தான் சொல்றேன்ல. உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ண ஒரு கெட்டப்ப விட நம்மளுடைய பாலிமன் ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்கப்போ ஒரு விஷயத்த பண்றாருல வேற லெவல்ல. ஆனா நான் சொல்றேன்னா நான் உண்மையிலே சொல்றேன். ஆனா நம்முடைய பாலிமன்னா வேற லெவல்யா நான் நிஜமே சொல்றேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா அதாவது இப்போ வந்து WWEயோட ஓன் பிளான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து 2 நைட்டா நடக்க போகுதுல்ல. அதாவது டே 1, டே 2 அப்படின்னு நடக்க போகுது. அதாவது இந்த சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய WWE வந்து இந்த மேட்சை வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது என்ன ஐடியால இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அதாவது நம்முடைய செத்ரோன்ஸு, சிஎம் பங்கு, கும்தர் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ட்ரவர்சல் போகிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால வந்து கூட நம்மளுடைய
செத்ரோன்ஸும் நம்முடைய குந்தர் வந்து பேசியிருந்திருக்கப்ப, அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்போ வந்து நம்முடைய அடி வாங்கிட்டு நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அதாவது ஆடியன்ஸோட பக்கத்துல போயிருப்பார். அப்போ வந்து நம்முடைய குந்தர் வந்து அவரோட கைய புடிச்சு இழுப்பார். சிஎம் பங்கோட கைய புடிச்சு நம்மளுடைய குந்தர் வந்து இழுத்துருக்கப்ப, நம்முடைய சிஎம் பங்க் வந்து கடுப்புல வந்து நம்முடைய குந்தர புடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. அதனால இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சல் வந்து இப்போ வந்து போயிருக்கு. அதாவது இப்ப நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஒரு மேட்ச்ல வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து இன்டர்ஃபியர் ஆனதுனால தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல வந்து சாம்பியன் ஆக முடியாம போயிருச்சு. அதனால அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா நம்முடைய செத்ரோன்ஸ் தான். அதே செத்ரோன்ஸ் வந்து இப்போ அவர்ட்ட வந்து கேஷ் இன் இருக்காரு. அதாவது மனி இன் த பேங்க் கேஷ் இன் பண்ணி இப்போ வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இப்போ வந்து இருக்காங்களா. நீ வந்து கடைசி வரைக்கும் நீ சாம்பியன் அதாவது ஆகவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து இப்போ தலையிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு ஓன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய சாம்பியன்ஷிப்புக்கு இப்போ சாம்பியன்ஷிப்பு வின் பண்ண போகிறதுல பறி கொடுத்தது யார் அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க். இன்னொரு பக்கம் வந்து சாம்பியன் ஆகவே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய செத்ரோன்ஸ். அதனால இவங்க 3 பேத்துக்கு, அதாவது நம்முடைய சிஎம் பங்கா இருக்கட்டும், நம்முடைய செத்ரோன்ஸா இருக்கட்டும், அது இல்லாமல் நம்முடைய குந்தரா இருக்கட்டும், இவங்க 3 பேத்துக்குமே வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொன்னேன், அதாவது டபிள்யூடபிள்யூட ஒரு ஓன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து ரெசல்மனியா 42 வரைக்கும் சாம்பியனாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷினை வந்து, அதாவது வேர்ல்டு சாம்பியன் மேலே தான் கொண்டுட்டு போய் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னல. அதுதான் இப்போ வந்து நடக்க போகுது. இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து இப்போ நடக்குது அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த மேட்ச்சில் நம்முடைய சிஎம் பங்க்கு குந்தர் நம்முடைய செத்ரோன்ஸுக்கு நடக்குது அப்படின்னா அதில் வந்து நம்முடைய குந்தரே வந்து அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாலும் நம்முடைய செத்ரோன்ஸ் வச்சிருக்க அந்த ஒரு மனி இன் த பேங்க் வந்து நம்முடைய குந்தர்கிட்ட கேஷின் பண்ணி கூட நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சம்மர் ஸ்லாமில் வந்து குந்தர் விசஸ் சிஎம் பங்க் விசஸ் செத்ரோன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் இந்த மேட்ச்சை பார்க்க எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய குந்தரே வந்து அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாலும் சரி, அது இல்லாமல் நம்முடைய சிஎம் பங்கை வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனாலும் சரி, ஆனால் இதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ நான் சொன்னல ரெசல்மனியா 42 வரைக்கும் நம்மளுடைய ஜான்சனை வந்து சாம்பியன் ஆகி ரெசல்மனியா 42க்கு அப்புறம் தான் அவரை வந்து அதாவது 42ல் தான் தோற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து கேஷினை வந்து அங்கே நம்முடைய ஜான்சனை அவரோட டைட்டிலில் வைக்காமல் நம்முடைய குந்தர் வச்சுருக்க அந்த ஒரு டைட்டில் மேலே தான் வைப்பாங்க. அதனால் ஏன் வைப்பாங்க அப்படின்னா நம்முடைய ரெசல்மனியா டைம் வந்துருச்சு. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து ரெசல்மனியாவில் போய் நம்முடைய திரும்பி அகைன் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அங்கே சாம்பியன் ஆக்க முடியாது. அதனால் செத்ரோன்ஸை வந்து சாம்பியன் ஆக்கி தான் ரெசல்மனியாவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்படின்னு கேட்டால் இது மாதிரி ஒரு விஷயத்தில் சாம்பியன் ஆக்கினா தான் முடியும். அது இல்லாமல் அந்த வேர்ல்டு டைட்டில் மேலே சாம்பியன் வந்து கேஷின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு ஓன் பிளானாக போயிட்டுருக்கு. இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து இவங்க 3 பேர்த்துக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.